الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழாரங்களும் ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தனித்துவமானது உரித்தானது என்று சாட்சி பகர்ந்தவனாக அவனுடைய அன்பும் கிருபையும் கருணையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னலார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழியர்கள், நல்லடியார்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கம் நிலை பெற நிலைத்திருக்க உயிர் தியாகமும் உடல் ரீதியான தியாகங்களையும் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்கள், ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இந்த தருணத்தில் நானும் நீங்களும் கட்டாயம் இஸ்லாம் வளர்த்து தருகிற அல்லது இஸ்லாம் சொல்லுகிற பண்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் சமுதாயத்துக்கு மத்தியில் வித்தியாசமான விசித்திரமான போக்குகளை கொண்டில்லாமல் மக்களிடம் பரவி இருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்கிற வளர்ச்சியின் பக்கம் இருந்தாலும் இந்த இஸ்லாம் என்கிற போர்வையை பொறுத்த வரைக்கும் கலிமா என்ற வார்த்தை அதிகாரத்தினாலும் ஆதிக்கத்தினாலும் வாளினாலும் பரப்பப்பட்ட மார்க்கம் என்கிற வெளிரங்கமான கருத்துக்களும் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு வேலை செய்கிற அந்நிய சகோதரன் இஸ்லாம் சம்பந்தமாக நபிகளார் சம்பந்தமான ஒரு தவறான விமர்சனத்தின் அடிப்படையில் அவனுக்காக நடைபெற்ற இந்த கைதின் அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அந்த கைதி இஸ்லாமிய சமுதாயத்தின் பார்வையில் ஒரு சரியான ஒன்றாக இருந்தாலும் அந்த சகோதரருக்காக கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை சரியான ஒரு தீர்ப்பாக நியாயமானதாக இருந்தாலும் சமுதாயம் இன்று வரைக்கும் அந்த நிகழ்வுக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்தை பேசுகிற போதும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது அதற்காக வக்காலத்து வாங்குகிறவர்கள் அனைவருடைய வார்த்தைகளை பார்த்தாலும் இஸ்லாம் எப்போதும் அதிகார மார்க்கம், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் வீரத்தால் வளர்ந்த மார்க்கம் என்று பேசுகிறாளே தவிர இஸ்லாம் உணர்வு உருவான மார்க்கம் என்று யாரும் பேசினே கிடையாது. இஸ்லாமியர்கள் எப்போதுமே அவர்கள் பண்பாளர்கள் என்று யாரும் பேசவில்லை. பேசிய அத்துணை பேருடைய செயல்பாடுகளுமே இஸ்லாம் என்பது அதிகாரம், அவர்கள் கேடுகட்டவர்கள், மோசமானவர்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இன்னும் சமுதாயத்துக்கு மத்தியில் இஸ்லாம் என்பதும் இஸ்லாமியர்களாக நானும் நீங்களும் இஸ்லாத்தை பற்றி சரியான புரிதல்களை கொடுக்கவில்லை என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னும் 1400 வருடங்களை நபிகளார் நமக்கு சுமந்து தந்தும் கூட இந்த காலத்திலும் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்றால் அந்த புரிதலை தவறாக பயன்படுத்திய காரணம் அல்லது நமது நடத்தையில் தவறான நடத்தை இருந்த காரணத்தினால் இன்னும் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்றால், எம்மை சுமந்திருக்கிற இந்த தாயை பற்றி அவர்கள் தவறாக பேசுகிறார் என்றால் பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறோம் என்பதை முதல் கண்டமாக நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தியாக இந்த ஜும்மாவினுடைய தலைப்பும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய தவறான புரிதல்கள். இந்த தவறான புரிதல் என்பது இஸ்லாமிய மதத்தை மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இருக்க வேண்டிய ஒரு மிக அழகிய பண்பாடு என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த பண்பாடுகள் ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் எந்த அளவுக்கு புரிதல் என்பது தேவைன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனை புரிந்து கொள்வதும், ஒரு தந்தை ஒரு மகனை புரிந்து கொள்வதும்,
ஒரு மகன் ஒரு தந்தையை புரிந்து கொள்வதும், ஒரு தாய் ஒரு பிள்ளையை புரிந்து கொள்வதும், ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிந்து கொள்வதும், ஒரு மனைவி ஒரு கணவனை புரிந்து கொள்வதும், ஒரு தலைவர் ஒரு மக்களை புரிந்து கொள்வதும், சக மக்கள் தன்னுடைய உறுப்பினர்களை தலைவர்களை தெரிவு செய்வதும், இது எல்லா விடயங்களுமே சரியான புரிதலில் தான் இருக்கிறது. நாம் யாரை தெரிவு செய்கிறோம், அது எந்த நோக்கத்துக்காக தெரிவு செய்கிறோம் என்கிற சரியான புரிதல் நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக அந்த புரிதலோ அல்லது அந்த தலைமைத்துவமோ நிச்சயமாக பல பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் உண்டாக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப மக்கள் சார்ந்த அல்லது தலைமைத்துவம் சார்ந்த அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் யாரோடு இருக்கிறோமோ அவரை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அவரை பற்றி தரக்குறைவாக அல்லது தெரியாத புரிதல்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரை பற்றி யார் என்ன சொன்னாலும், அது சரியானதாக இருந்தாலும் அல்லது தவறானதாக இருந்தாலும், நிச்சயமாக அந்த நமக்கு கிடைக்கப்பெறுகிற அந்த தவறான புரிதலையே நாங்கள் சரியான புரிதலாக விளங்கிக் கொள்வோம் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அல்லாஹ் அழகா பேசுகிறான். தன்னுடைய அடியார்கள் யார் என்று கேட்டால், தன்னுடைய அடியார்கள் அதாவது தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று கேட்டால் வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அன்பாளனின் அருளாளனின் கருணையாளனின் அடியார்கள் யார் என்று கேட்டால் அவங்க இந்த பூமியில யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் இந்த பூமியில கண்ணியமாக பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த பூமியில யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையும் பண்பாடுகளும் கௌரவமாக கண்ணியமான பண்பாடாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் பேசு வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அவர்கள் உலகில் வாழுகிற போது அவர்களோடு யாராவது பகைஷ்காரம் அதாவது யாராவது தர்க்கம் புரிந்தால், பேச்சுவார்த்தை நடத்தினால், ஒரு விஷயத்தை பேசுகிற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் யார்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை நேசிக்கிற அடியார்கள், பண்பாடுகள் உள்ள அடியார்கள் புரிந்து கொள்வார்களாம். இவரோடு பேசினால் இதற்கு மேலால் நல்ல வார்த்தைகள் வருமா அல்லது புரிதல் தவறாக போகுமா, இவரோடு பேசுவது பிரயோசனமா பிரயோசனம் இல்லையா என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், மடையர்களோடு அறிவியினர்களோடு அவர்கள் பேசினால், அவர்கள் தர்க்கிக்க வந்தால், பேச்சுவார்த்தைக்கு வந்தால், காலு சலாமா, இந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் நல்லடியார்கள் சொல்வார்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும், இத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம், இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அறியாமை சமுதாயம் அவர்களை நேர்கொள்ளும் போது அவர்கள் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்வார்கள். அவர் புரியாமல் விதண்டாவாதம் தர்க்கம் புரிகிற போது மா சலாமா என்று சொல்லி அந்த இடத்தில் விலகி விடுவார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா 25வது அத்தியாயம் 63 வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் பெருமை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கர்வம் இருக்காது. இந்த உலகத்தில் அவர்கள் தற்பெருமை இருக்க மாட்டாது. அவர்கள் அழகிய முறையில் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வைதா சமிஉல் லஹ்வ, அவர்கள் வீணானதை கேட்டால் அஅரது அன்ஹு, அதை விட்டும் அவர்கள் புறக்கணிப்பு செய்வார்கள். யார்? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பண்பாடுகளில் ஒன்று, அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம் வந்தால் அந்த இடத்தை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். அந்த பேச்சுக்கள் தனக்கு கேட்காமல் அதிலிருந்து இது சரியான விடயம் என்பதை புரிவார்கள் அல்லது தவறானது என்பதை புரிந்து அந்த இடத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான், வகாலு லனா அமாலுக்கும், அவர்களிடம் யாராவது வேறொருவரை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசினால் அந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்வார்களாம், லனா அமாலுக்கும் அமாலுனா, லனா அமாலுனா, எங்களுக்கு எங்களுடைய அமல்கள், நாங்கள் எது சம்பாதித்தோமோ அது எங்களுக்குரியது, வலக்கும் அமாலுக்கும், நீங்கள் செய்தது உங்களுக்குரியது என்று சொல்லிட்டு சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ல நபுதகில் ஜாஹிலீன், அவர்கள் அந்த அறிவினர்களோடு சிந்தனையற்றவர்களோடு அவர்கள் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேற ஒருவருடைய செய்திகளும் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த இடத்திலிருந்து புறந்தள்ளி செல்வார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தியை 28வது அத்தியாயம் 55 வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 வசனங்களும் இபாதுர் ரஹ்மானை பற்றி பேசுகிறது. இபாதுர் ரஹ்மான் யார் உறவுகளே?
யார் இந்த இபாதுர் ரஹ்மான்? நானும் நீங்களும். யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக அல் குர்ஆனையும் அசுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கை வழிநடியாக, அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் சொல் செயல் அங்கீகாரத்தை யார் சரியாக முறையாக பின்பற்றுகிறார்களோ இபாதுர் ரஹ்மான் அவர்கள் அருளாளன் அடியார்கள். இந்த அடியார்களின் பண்புகளை பற்றி அல்லாஹ் 2 விடயத்தை பேசுகிறான். அதில் புரிதல் என்பதை அல்லாஹ் எப்படி விளங்கப்படுத்துகிறான்? அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் பேசினால் அவரை பேசும்போது புரிஞ்சு கொள்வாங்க, இது வேஸ்ட் பீஸா நல்ல பீஸா, பேசினா பிரயோசனமா பிரயோசனம் இல்லையா, பிரயோசனமா அவர்கள் தாராளமாக பேசுவார்கள், பேசுவது பிரயோசனம் இல்லையா அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னொருட்டை பேசுவோம் என்று சொல்லி முடிச்சு விட்டு போய் விடுவார்கள். 2வது செய்தி அல்லாஹ் பேசுகிறான், அவங்களோட காதுகள்ல அவங்க பேசல அவங்களோட காதுகளில் விழுது. அவங்க இருக்கிற சபையில யாரோ பேசுகிறார்கள், தேவையற்ற விஷயங்கள் அவருடைய காதுகளுக்கு வருகிறது, அதை அவர்கள் கணக்கே எடுக்க மாட்டார்கள். அது அவர்கள் தேவையே இல்லை, என்ன வேண்டாலும் சொல்லட்டும், என்னை பற்றி 1000 கருத்துக்கள் 1000 பேர் சொல்லட்டும். அல்லாஹுடைய அடியார்களுடைய பார்வை அவருடைய பண்பாடு என்னன்னு கேட்டால், அல்லாஹ் போதுமானவன், நான் செஞ்சது எனக்கு தெரியும், நான் செஞ்சது என்னன்றது எனக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும், நீங்க செஞ்சது என்னன்றது நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் என்று அவர்கள் அந்த செய்தியை கணக்கே எடுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தி அடியார்களாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பலமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறோம். அதே போல இந்த தவறான புரிதல் என்கிற இந்த பகுதியில் மிக முக்கியமானது இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களாக என்னிடம் இருக்க வேண்டியது பெருந்தன்மை இருக்க வேண்டும். நம்மகிட்ட பெருந்தன்மை இருக்க வேண்டும். பெருந்தன்மை என்றால் எல்லா விடயங்களுக்கும் விட்டு கொடுத்தல் என்கிற இந்த மனப்பக்குவம், எல்லா விஷயங்களையும் நமக்குள் எடுத்து அதை சிம்பிளாக மாற்றி விடுறது. யார் எவ்வளோ கோபக்காரனாக இருந்தாலும் அவனை ஒரு கோபம் இல்லாத காமெடியனாக மாற்றி விட வேண்டும். அவனுடைய மனம் ஏன் கோபப்பட்டோம் என்கிற அந்த புரிந்துணர்வு அவனுக்கு வர வேண்டும். அவன் சிலர் சத்தம் போடும், ஓன்னு கத்துவார்கள், சிலர் சண்டியனாக வருவார்கள். நம்ம அமைதியாக இருந்தோம் என்றால் நாளைக்கு அவன் அதை புரிந்து கொள்வான், நான் ஏன் சேவை இல்லாமல் சண்டை பிடிச்சிட்டனோ, நான் பேசினது தவறோ, அதை பிள்ளையா நடந்து கொண்டு அவனுடைய உள்ளம் அவனுக்கு எதிராக மாறும் என்கிற செய்தி இந்த பெருந்தன்மையை ஒரு முஸ்லீம் புரிந்துணர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஹுதில் அஃவ பக்குவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்க பெருந்தன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா பேசுகிறான். பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், எப்போதுமே அகந்தையோடு நடக்கக்கூடாது. நான் தானுங்கிற அகந்தை அகர்வம் இருக்கக்கூடாது. இந்த கர்வமும் இந்த பெருமையும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமா அவர்கள் அல்லாஹுடைய அடியார்களாக மாற முடியாது, இஸ்லாத்தின் பண்பாடுகளை நிறைவேற்றிய ஒருத்தனாக மாற முடியாது என்பதை இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். சொல்லிட்டு வஅ்முர் பில் உர்ஃப், அவர் நல்ல விடயங்களை சொல்லட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறார். நல்ல காரியங்களை அவர் ஏவட்டும். 2 விஷயங்கள் அல்லாஹ் பேசுகிறான். ஒன்று, அவர் பொறுமையோடு அல்லது பெருந்தன்மையோடு இருக்கட்டும், பெருந்தன்மையோடு இருக்கட்டும். 2வது, நல்லதை அவர் ஏவட்டும். சொல்லிட்டு வஅரில் அனில் ஜாஹிலின், மடையர்களை அறியாதவர்களை அறியாமைகளை அடைக்கிற இடங்களில் அவர்கள் அதை புறக்கணித்து நடப்பார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி 7வது அத்தியாயம் 199 வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த புரிதல்கள் நம்மிடம் இருக்குமாக இருந்தால் வல்லாஹி நிச்சயமாக நமது கிராமங்களில், குடும்பத்தில், உறவுகளில், நட்பு கடையில், அண்ணன் தம்பி உறவில், தந்தை தாய் உறவுகளில் எந்த பிரச்சனையும் வராது. இவர் இப்படிப்பட்டவர் என்றால் அவரை அந்த இடத்தில் தான் வைத்திருப்பார்கள். அவர் என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் சண்டை பிடித்தாலும் அதை கணக்கெடுப்பதற்கு யாரும் வேண்டாம். அவர் அப்படித்தான், அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படி. நம்ம சிலாக்களை சொல்லுவோம், அவர் அப்போ இருந்த அப்படிலாம் கணக்கெடுக்க பேசிட்டு இங்கே பேசுவார், மனசில் ஒன்றும் இல்லை. நம்ம சிலாக்கள் அழகாக புரிந்து வைத்திருக்கோம், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர் அப்படித்தான், சும்மா கண்ட இடத்துல கத்துவார், கூட்டத்தில் கத்துவார், தங்கமான மனுஷன்ப்பா. அவர் அப்படித்தான், யாரோ சொல்லி கொடுத்து பேசிட்டாங்க, அவர் பேசல, யாரோ சொல்லி கொடுத்து நிறைய பேர் நம்ம அடையாளம் காட்டுறோம், சும்மா பேசுவாங்க, ஊன்னு கத்துவாங்க. நம்ம சொல்லும் அது வெறும் பீஸுப்பா, அது டம்மி, பின்னால் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறான், அவன் சொல்கிறது ஒரு பெரிய பாவம், அப்பாவி நடுவில் மாட்டிக்கொண்டு தரமாடிக்கொண்டு இருக்கிறாரு என்று நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. இந்த புரிதலை ஒரு அடியான் தெளிவாக இருக்குமாறு இஸ்லாம் பேசுது. இந்த புரிதல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நாம திருப்பி பேசக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த தவறான புரிதல் என்று என்ன கேட்டால், அவங்க சொல்கிற விஷயத்த அவங்களோட இஷ்டையில் நாங்கள் அணுக வேணாம் இஸ்லாம் பேசுது. அவங்க ஏதாவது கோபதாபத்தில் கத்தும் போது நீங்கள் கண்ணாடி மாதிரி இருக்காதீங்கன்னு பேசுது. அவங்க பேசுகிறாங்களா, ஏன் இதுக்கு புரிஞ்சு அமைதியாக இருந்து பிறகு நீங்கள் பதில் கொடுங்க என்று இஸ்லாம் இந்த புரிதலை சொல்லுகிறது என்றால், இது இஸ்லாமிய பண்பாடுகளில் பிரதானமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் எந்த அளவுக்கு சில விஷயங்களை தவிர்த்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லது சில விடயங்களை, சில நிகழ்வுகளை, சில சம்பவங்களை புரிந்து கொண்டு இது இப்படித்தான் போல என்று நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அப்போது அல்லாஹு தாலா நமக்கு வெற்றி தருகிற செய்திகளையும் சிலர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா பேசுகிறான், வலா தஸ்ஸவில் ஹசனத்து வல செய்யா. அல்லாஹ் பேசுகிறான், நன்மையும் தீமையும் ஒரு காலமும் சமமாக மாட்டாது. நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் சமமாக மாட்டாது. ஒருவர் நீ இந்த செயலை செய் நல்லா வருவா என்று சொல்வதும், நீ கஞ்சா வித்தா பொருளாதாரம் கிடைக்கும் என்பதும் ரெண்டும் சமமானதல்ல. ரெண்டும் பொருளாதாரம் தரும். நீ ஒரு தொழிலை செய், நீ நல்லா முன்னேறுவாய் என்று ஒரு அறிவுரை சொல்கிறார். இன்னொரு இல்லை, நீ தூள் கஞ்சா ஐஸ்வி உனக்கு டக்குன்னு பொருளாதாரமாகலாம். ரெண்டுமே பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த தவறான நடத்தை அவனுடைய மானத்தை இழக்க செய்யும், அவனுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தும், அவனுடைய பரம்பரையே கேவலமாக ஒரு சமுதாயம், ஒரு கிராமமே பார்க்கிற அளவுக்கு அவனை இழிவாக்கிவிடும். ஆனால் பொருளாதாரம் இருக்கும். இந்த தொழில் அவனை விரைவாக முன்னேற்றாது. இது ஹலாலான சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியத்தை அவன் தேடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவான், விழுந்து விடுவான், திரும்ப எழுந்து நடப்பான், திரும்ப விழுவான், அப்படி 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 இருப்பான். ஆனால் அவனை சமுதாயம் தலையில் தூக்கி வைப்பார்கள். அவனுக்கான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் தானாக கொடுப்பான். அவன் அந்த தொழிலை புரிந்து அல்லாஹ்வுக்காக செய்கிற போது அந்த புரிதலின் நல்ல எண்ணத்தை அல்லாஹ் அவனுக்கு சோதனையாக கொடுத்து அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் பேசுகிறான், தவறும் சரியும் ரெண்டும் சமம் அல்ல, சரி சரிதான், தவறு தவறுதான் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு இத்ஃபா பில்லதி ஹிய ஆசன், அல்லாஹ் பேசுகிறான், அதனால் தவறும் சரியும் இருக்கிறதா, நீ நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, அல்லாஹ் பேசுகிறான், உங்க ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்குதா, இஹ்திலாஃப் இருக்குதா, அதாவது எதிராளிகளாக இருக்கிறீங்களா, சண்டியன் ரெண்டு பேருமே முரண்பட்டு கொள்ளுகிற விரோதிகளாக இருக்கிறீங்களா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கஅன்னஹு வலியுன் ஹமீம், அல்லாஹ் பேசுகிறான், நீங்க அவனை சரியாக புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கிற அந்த பதில்களில் அவன் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறுவான் என்று இஸ்லாம் பேசுகிறது. அப்ப இந்த செய்தியை 41வது அத்தியாயம் 34, 35 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எதிரியை கூட நமது கையுக்குள் போடுகிற அல்லது நம்மிடத்தில் மண்டியிடச் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் என்றால் அது அவனை பற்றிய புரிந்துணர்வு என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அவனை பற்றி சரியான புரிந்துணர்வு வேணும். அவனை பற்றி நாங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் அவனை அணுக வேண்டும். அணுகிற போதுதான் அவனிடத்தில் நாங்கள் கண்ணியத்தை நமக்காக எதிர்பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள குத்துபாவில் பார்த்தோம், எதிரியாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் உற்ற நண்பனாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் பெருக்கூட்டமாக இருந்தாலும் குறைவானவராக இருந்தாலும் தெரிந்தவராக தெரியாதவராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று இந்த முகமன், இஸ்லாமிய முகமன் சொன்னால் அவன் அதற்கு பதில் சொல்வது அவன் மீது கடமையாக இருக்கிறது. யாராவது எதிரியாக இருக்கட்டும் விரோதியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் கீரியும் பாம்பாக இருந்தாலும் சலாம் சொல்லப்பட்டால் அவன் விரோதியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் உற்ற நண்பனாக இருந்தாலும் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவன் மறுமையிலே தண்டிக்கப்படுவான். அதே சலாம் தான் அவர்களுக்கு மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்கும் என்ற செய்தியை போன குத்துபாவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு சொல்லுகிற எல்லா செய்திகளும் ஒரு மனிதனுடைய சிந்தனையோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தால் பார்க்கிற பார்வையை பற்றி பேசுகிறது. வெளிப்படையாக எப்படி வேண்டாலும் பார்க்கலாம், வெளிப்படையாக எப்படி வேண்டாலும் அவனை சிந்தித்து நோக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ரங்கத்தை பார்த்து தீர்மானிப்பவர்களை இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் 5006வது ஹதீஸாக நாங்கள் பார்க்க முடியும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய பிரச்சனை உண்டாகிறது. இந்த பிரச்சனை நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகிப்புத்தன்மை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. சகிப்புத்தன்மை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரத்தில் ஒரு ஜனாசா, ஒரு மையவாடியை தாண்டி ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஒரு கபரை தாண்டி ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அந்த கபூரில் ஒரு கபருக்கு பக்கத்தில் ஒரு தாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். ஒரு கபருக்கு பக்கத்தில் தாய் அழுது கொண்டிருக்கிறார். இதனால் தான் நாங்கள் சொல்லுவோம், பெண்கள் கபரடிக்கு போகலாம், பெண்கள் தாராளமாக மையவாடிக்கு போகலாம், கபருக்கு போகலாம், கபரில் போய் துஆ செய்யலாம், கபரில் இருக்கிற வாப்பா அம்மாவுக்காக சொர்க்கத்தை வேண்டலாம். யா அல்லாஹ், என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய பிள்ளை, இவர்களுக்காக துஆ செய்வதற்கு ஆண்கள் மட்டுமல்ல
பெண்களும் கபரடிக்கு போவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்க செய்தியை பார்க்கிறோம். கபரு வாசல் அல்ல, மையவாடிக்கு உள்ளே போகலாம், தன்னுடைய வாப்பாவின் கபரு கிட்டேயே போகலாம் என்பதை சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களில் பிரதானமான ஒன்று இது. இருந்தாலும் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு சொல்லுகிறார்கள். அந்த தாய்க்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன கேட்டால், இத்தகில்லாஹ வஸ்பிர். அந்த தாய்க்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாயே நீ அல்லாஹ்வை பயந்துகொள், பொறுமையாக இருந்துகொள். நீ அல்லாஹ்வை பயந்துகொள், நீ பொறுமை காத்துக்கொள் என்று சொல்றாங்க. அந்த தாய் சொல்றாங்க, இலைக்கு அண்ணி, எனக்கு உனக்கு வந்தா தான் தெரியும்ன்றாங்க. எனக்கு என்ன நிகழ்வு வந்திருக்குதோ அது உனக்கு வந்தா தான் தெரியும். அன்புக்கு இது அழகான புரிதல். நம்ம நிறைய பேர் கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கிற கஷ்டம் தாங்க இல்லாத சூழ்நிலைகள்ல பயன்படுத்துகிற வாசகம், உனக்கு நடந்தா தான் தெரியும், எனக்கு வந்தது எனக்கு தான் தெரியும். காயப்பட்டவனுக்கு தான் வருத்தம் தெரியும், காயப்பட்டவனுக்கு தான் வருத்தம் தெரியும், சும்மா உள்ளவனுக்கு தெரியாது. சும்மா உள்ளவர்கள் தெரியாது. யாருக்கு அடிபட்டுச்சோ அவர் தான் வழி தெரியும். யாரு நோயாளியோ அவன் தான் மருந்து குடிக்கணும். நோய் இல்லாதவன் மருந்து குடிக்க தேவையில்லை, ஆனால் ஆறுதல் சொல்லலாம். நோயாளிக்கு ஆறுதல் சொல்லலாம். நோய்வாய்ப்பட்டவனுக்கு தான் காயத்தின் வழி தெரியும், ஆனால் டாக்டர் தான் மருந்து கொடுக்க வேண்டும், இவனாக மருந்து எடுக்க முடியாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இடங்களில் வைத்தியனாக ஆறுதல் சொல்லுகிற நல்ல ஒரு சகோதரனாக, முன்மாதிரி மிக்க தலைவனாக இருக்குமாறு இஸ்லாம் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிர், நீ பொறுமையாக இருப்ப, அல்லாஹ்வை பயந்துகொள். மையவாடியில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா, தன்னுடைய பிள்ளை இழந்துட்டா, தன் மகளை இழந்துட்டா, என்னை விட்டுட்டு பெய்ட்டின்னு அழுது கவலையில் இருக்கிறா. ஒரு குழந்தையை இழந்த ஒரு தாய் அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றா, நீ பொறுமையாக இருப்பா, அல்லாஹ்வை பயந்துகொள். அவ சொல்றா, எனக்கு நடந்தது உனக்கு நடந்தா தெரியும்ட்டா. அவருக்கு ரசூலுல்லாஹ்னு தெரியாது. வந்து சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் தான். இந்த வார்த்தையை சொன்னவர்கள் வந்தது ரசூலுல்லாஹ் என்னது தாய்க்கு தெரியாது. அந்த தாய் கோபத்தில் ஆத்திரத்தில் இருந்த சூழ்நிலையால அந்த தாய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு நடந்த இந்த கவலை சோகமான நிகழ்வு உங்களுக்கு வந்திருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களா என்கிற அடிப்படையில் கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் அமைதியா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிச்சு, பேசி பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்துல விளக்கம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்துல நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை, கேட்கிற மெதட்டில் அவங்க இல்லை. அப்ப நாங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க கேட்க மாட்டாங்க என்பதை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். புரிந்துணர்வு, இந்த சரியான நல்ல அணுகுமுறை, இந்த புரிந்துணர்வு அந்த தாயை மனமாற்ற செய்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த தாய்க்கு திரும்ப சொல்லப்படுது, உனக்கிட்ட வந்தது யார் தெரியுமா? உனக்கிட்ட வந்தது யாருன்னு தெரியுமா? சொல்றாங்க, இன்னஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கிட்ட அந்த வார்த்தை சொன்னதே ரசூலுல்லாஹ் தான். நீ பொறுமையா இருப்பா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளண்டா, அல்லாஹ் உனக்கு நிறைய விஷயங்களை தரப்போறான் என்று சொன்னது யார் தெரியுமா? அது ரசூலுல்லாஹ்வே உன்னிடம் வந்து சொன்ன வார்த்தை. வந்தது வேறு யாருமே, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்னதை இப்படி புரிந்து கொள்ளலையா என்று கேட்கிற நேரத்தில் அந்த தாய் புரிந்து கொண்டு ஃபாதத் பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கதவுக்கு வராங்க. ஏன்னு கேட்டால் ஃபலம் தஜித் இந்தஹு பவ்வாபின், ஏனென்றால் ரசூலுல்லாஹ்க்கு பொடிகாட்டி இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு பெரிய ஒரு அரசன், மக்கா மதீனாவினுடைய அதிபதி, ஜனாதிபதி, மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ரோம் பாரசீக நாட்டினுடைய எல்லா ஆதிக்கமும் இன்றைக்கு இருக்க ஈரான், ஈராக், பலஸ்தீன், இஸ்ரேலா இருக்கலாம், மொத்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருந்தது. இஸ்லாமிய ஆட்சி ஒரு பகுதிகள், அல்லாஹ்வுடைய தூதராக இன்னொரு பகுதிகளில், ஒரு படை வீரனாக இன்னொரு பகுதிகளில் ஒரு நாட்டை கட்டுப்படுத்தி வியாபார துறையில் மதீனாவை இன்று தலை தூக்கி இருக்கிற வியாபார பகுதியாக மாற்றிய சிந்தனை உள்ளவர், வியாபார ட்ரிக்ஸ் உள்ளவராக ரசூலுல்லாஹ் மறுபுறத்தில் அத்துணை தகுதிகளும் வாய்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தாய் டைரக்டா சந்திக்க வரா. எந்த வாட்ச்மேனும் இல்லை, பொடிகாட்டும் இல்லை, தடுப்பவர்கள் இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் திடீர் டைரக்டாக வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம் அரிஃபுக், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை அறிந்து கொள்ளவில்லை. நான் இருந்த டென்ஷன்ல, நான் இருந்த கவலையில, நான் இருந்த அந்த நிலையில வந்தது நீங்க தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கும் அப்படி நடந்திருந்தால் என்று நான் மதில் பேசிவிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லுற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னம சபுர் இந்த சதமத்தில் ஊலா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பயானின் சாராம்சமே இந்த பாயிண்ட்ஸ் தான், இந்த ஹுதுபாவின் சுருக்கமே இதுதான். இந்த ஹுதுபால இவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டு வந்ததே இந்த ஒரு வசனம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு இக்கட்டான தலை போற பிரச்சனையாக இருக்கட்டும், உயிர் போற பிரச்சனையாக இருக்கட்டும்,
சந்தோஷமான நிகழ்வாக எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த நிலைகளில் இன்னம சபுரு, நிச்சயமாக பொறுமை என்பது, இந்த புரிந்துணர்வு அந்த இடத்துல ஒரு நிலைப்பாட்டுக்கு வாரது என்பது இந்த சதமத்தில் ஊலா அதனுடைய முதல் பகுதி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த புரிந்துணர்வு இருந்தால் நிச்சயமாக நாம் வேறாகி போக மாட்டோம். நமக்குள் பிரிவினையோ குரோதமோ கோபமோ வராது உறவுகளே என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்றால், அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளே, இது போல நிறைய செய்திகளை என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், எடுத்து காட்ட முடியும். அதனால் புரிந்துணர்வு என்பது இஸ்லாத்தின் மிகப்பெரிய பகுதிகளில் ஒன்று. இந்த புரிந்துணர்வு இல்லை என்றால் நாங்கள் உறவுகளை துண்டித்து நடப்போம், கணவன் மனைவி பிரச்சனையை பெருசாக பார்ப்போம், குழந்தை மகன் பிரச்சனை பெருசாக போகும், ஊர் பிரச்சனை பெருசாகும், நாட்டு பிரச்சனை பெருசாக போகும், எதை எடுத்தாலும் கோபம் அகர்வம் வரும் என்பதை புரிந்து வாழ்கிற சகோதரர்களாக நாங்கள் புரிந்து தவற இருந்து திருந்தி வாழ்கிற சமுதாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கனை உங்களை மாற்றுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளையும் அனைவர்களே, தவறான புரிதல்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளையும் அல் குர்ஆனினுடைய சில செய்திகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, யாரையும் நாங்கள் சந்திக்கிற போதோ அல்லது யாரோடு சேர்க்கிற போதோ நாம ஒரு சுய முடிவை எடுக்கிற வரைக்கும், நாம ஒரு அடியானை தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒருவரை நானும் நீங்களும் தவறான எண்ணம் கொண்டு விடக்கூடாது. ஒருவர் தவறானவராக இருந்தாலும் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லப்படுதா, அதை நீங்கள் எப்போதுமே நல்ல நோக்கத்தில் பாருங்கள். ஆனால் அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்கள், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள், ஏமாந்து விடாதீர்கள். அவரை பற்றி சொல்லப்பட்ட செய்தி எப்போதாவது உங்களுக்கு அதே சமயம் நிகழ ஆரம்பிக்கும். சிலரை பற்றி பேசுவாங்க, அவர்கிட்ட ஏதாவது கொடுத்தால், ஒரு பொருளாதாரம் கொடுத்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் காத்தில் கலந்து அண்ணி மாதிரிடுவாங்க. சிலாக்களை ஊரில் அடையாளம் பண்ணுவாங்க, அவர் நல்ல மனுஷன், நல்ல தொழுகையாளி, இபாதத்தாளி, ஆனால் கொடுத்தீங்க வாய்ப்பே இல்லை, கியாமத் நாள் வந்தாலும் கிடைக்காது. சிலாக்கள் அவர் நல்லா வேலை செய்வார், ஆனால் அது வேலை போல தெரியும், ஆனால் கள்ள வேலை செய்வார். பார்த்து கிட்ட நின்று வேலை வாங்கிக்கோங்க, பார்த்து கிட்ட நின்று. இதெல்லாம் அடையாளங்கள். அப்போ ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிற சில செய்திகள், தேவையான சில செய்திகள் இருக்கும். அதே போல தேவையில்லாத விஷயங்களை நானும் நீங்களும் ஒரு காலமும் உள்ளத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளும். அதனால்தான் எல்லா கிரந்தங்களையும் எழுதிய எல்லா இமாம் புகாரியா இருக்கலாம், இமாம் முஸ்லிமா இருக்கலாம், எந்த கிரந்தம் எழுதிய இமாம்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் முதலாவது பதிவு செய்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அவர்கள் முதலாவது எழுதிய ஹதீஸ் என்ன தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, இன்னமல் அமாலு பின்னியாத். நம்ம எல்லாரும் பாடமாக்கி இருப்போம், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும். நீங்க என்ன செய்யறதாக இருந்தாலும் அதற்கான எண்ணக்கரு என்னவாக இருக்குதோ அதை கொண்டு தான் அதற்கான கூலிகள் வழங்கப்படும் என்கிற ஹதீஸ். இது எல்லா இமாம்களும் கொண்டு வந்த முதலாவது ஹதீஸ். என்றால் ஒரு முஃமினுடைய எண்ணம் சீராக இருந்தால், அவனுடைய சிந்தனை சீராக இருந்தால், எண்ணம் நலவு நினைக்குமாக இருந்தால், நிச்சயமாக வல்லாஹி அந்த உள்ளம் அவனை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும். அவன் பிரிவினைவாதியாக இருக்க மாட்டான், குடும்பத்தை துண்டிக்க மாட்டான், உறவை துண்டிக்க மாட்டான், குடும்பங்களை துண்டித்து வாழ மாட்டான், மனோ இச்சைக்கு கட்டுப்பட மாட்டான், அகந்தை அகங்காரம் பெருமை தற்பெருமை என்கிற எந்த ஒரு நடத்தியமாடும் இருக்காது. வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச காலம், மண்ணு தின்ற உடம்பு, எண்ணத்துக்கு இந்த வாழ்க்கை என்று அவன் உலகை வெறுத்து அல்லாஹ்வுக்குரியவனாக மாறுவான செய்தி நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் வ இன்னமா லிகுல்லி இம்ரி மானவா ரசூல் அடுத்ததாக சொல்கிறாள், எண்ணங்களை போன்றுதான் அவனுடைய வாழ்க்கை எப்படியோ அது எண்ணங்களை போன்று தீர்மானிக்கப்படும். அதே போல சொன்னாங்க, லிக்குல்லி இம்ரி மானவா, அவன் எதை நினைத்து வாழுகிறானோ அதை நிச்சயம் அடைந்தே தீருவான். இது மக்காவுல இருந்து முஹாஜிர்களாக மதீனாவுக்கு போகிறதுக்கு வெளிக்கிறாங்க, மதீனாவுக்கு போக வெளிக்கிறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் மக்காவிட மதீனா நல்ல அழகான பொம்பளைகள் இருக்காங்க, கல்யாணம் முடிக்கலாம்னு கொஞ்சம் பேருடைய ஆசை, கொஞ்சம் சஹாபாக்களுடைய ஆசை அங்கே போனால் பொருளாதார நல்லா சம்பாதிக்கலாம் என்பது. அப்போ இந்த ஆசைகளின் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்னமல் அமாலு பின்னியாத், புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய எண்ணத்தை வைத்து தான் அல்லாஹ் கூலி வழங்குவான். லிக்குல்லி இம்ரி மானவா, நீங்கள் எதற்காக பயணிக்கிறீர்களோ, எதை நோக்கி நகர்கிறீர்களோ அதை நிச்சயம் அல்லாஹ் தருவான். நீங்கள் ஒரு அழகான பொம்பளையை முடிக்கணுமா, அந்த பொம்பளை உங்களுக்கு கிடைப்பான். நீங்கள் எதை உலகத்தில் அல்லாஹ்வும் ரசூலை நோக்கி நாடுறீங்களா, அல்லாஹ் அதை தருவான். சொல்லிட்டு சொல்றாங்க சொல்ல, யார் லிமன் கானத்து ஹிஜ்ரத்துகுல் இதுன்யா யுசிபுஹா இம்ராத்தின் என்கியுஹா, யார் இந்த உலகத்தில் ஹிஜ்ரத் பயணம் செய்கிறானோ பொம்பளையை முடிக்கிறதுக்காக, லவ் பண்ணி ஊர் விட்டு ஒரு ஓடி போகிறானோ, அவன் லவ் பண்ணிய புள்ள அவன் தேடி முடிப்பான்.
ஆனால் அது ஒன்று நசீபா இருக்கும் அல்ல முசிபத்தா இருக்கும். ஒன்று அவன் பாவத்தாளியாக மாறுவான் அல்ல நல்லவனாக மாறுவான். அப்போ இதை ரசூலுல்லாஹ் உலகத்தில் நீங்கள் இருக்கிற இந்த உலகை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹுடைய நிலடிகளே, எமது ஈமான் பலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டியது மூன்று விடயங்கள் தான். இந்த புரிந்துணர்வை நாங்கள் சரியாக செய்து, யாரெல்லாம் இந்த உலகில் நல்லவர்களாக சீடர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சீடர்களாக வாழ்ந்து உயிர் தியாகிகளாக ஷஹீதுகளாகவும் அதை விட சிறந்தவர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்று புரிதலும் நமக்கு தேவை இருக்கிறது. அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். முஸ்லீம்ல 78 ஹதீஸாக நாங்கள் பார்க்கலாம். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகய்யிர் பியதிஹி. இலகுவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒரு தவறான ஒரு பாவமான வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை கண்டால் அதை மனசுல வச்சுக்கிட்டு கண்டாக்கள்கிட்டலாம் சொல்லி தெரியாதீங்க. பாருங்க, அவர் அப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், அப்படி நீங்க ஒரு தவறை கண்டுட்டீங்க என்றால் அந்த தவறை நீங்க உங்களோட கரங்களால் தடுத்துருங்க. நாங்கள் உங்களோட கரங்களால தடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யார் தவறு செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கரத்தினால் தடுக்கலாம், அதிகாரம் கொண்டு தடுத்த. யார் அதிகாரம் கொண்டவர்கள்? கிராம தலைவர் தன் மக்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர். நான் கட்டுப்பட மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. பள்ளி தலைவருக்கு பள்ளிக்கு கட்டுப்பட்ட அத்துணை பேரும், அது கிழவனாக இருக்கலாம், கிழவியாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், யுவதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பள்ளி தலைவர் சொன்னால் அதுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். நல்ல காரியங்களாக இருந்தாலும் கெட்ட காரியங்களாக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதில் நலவு நடந்தால் மொத்தமாக நன்மை கிடைக்கும், பாவம் நடந்தால் மொத்த கிராம மக்களின் பாவத்தை சுமந்து கொண்ட தலைவராக நரகத்துக்கு செல்ல தலைவர் வருவார் என்ற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அதிபராக இருந்தால் அவர் அந்த மொத்த பாடசாலைக்கும் பொறுப்பு. சங்கவிதான சம்பந்தப்பட்ட ஏதாவது அமைப்புகள் சார்ந்த தலைவராக இருந்தால் அமைப்புகள் சம்பந்தம் நடக்கிற அத்துணை அநியாயங்களுக்கும் அவர் பொறுப்புதாரியாக இருப்பார். நலவு நடந்தால் அந்த நலவுகளுக்கும் அவருக்கு பங்கு இருக்கிறது, நன்மை இருக்கிற செய்தி என்ன செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அதிகாரம் கொண்டு நாங்கள் தடுத்தல் என்பது பொறுப்புகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. ஒரு கணவன் தன் குடும்பத்துக்கு, ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறைக்கு, தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு பொறுப்புதார்கள், நண்பிகளுக்கு பொறுப்புதார்கள். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லும் முகமாக சொல்கிறது. அவர்களிடம் ஏதாவது தவறை கண்டால் அவரிடம் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு அவரை இந்த எலும்போ என்று அவனை மக்கள் மத்தியில் அவன் செய்கிற பிள்ளையை கண்டு அதர்த்தி அவனை மக்களிடம் கேவலப்படுத்தி அவனுடைய மானத்தையும் கௌரவத்தையும் இலக்கப்படுத்தி இவனா என்று சிந்திக்கிற அளவுக்கு அவனை ஆளாக்கி விட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அவனுடைய தவறை அவனிடம் அழகாக அணுகி அவனுக்கு சொல்ல வேண்டும் என்பதை முதலாவது இஸ்லாம் சொல்லுகிறது. இது அவனுக்கு நம்மை பற்றிய சரியான புரிதலை உண்டாக்கும். எங்கட தலைவர், என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய நண்பன் என்ன சரியான முறையில் தான் வழிநடத்துவானுங்கிற அந்த நல்ல எண்ணத்தை அவன் மத்தியில் உண்டாக்கும். ரெண்டாவது ஃபைல்லம் மெஸ்தத்தி ஃபபிலிசானிஹி, ரெண்டாவது சக்தி பெறவில்லையா அவன் நாவினால். யார்? அதிகாரம் இல்லாதவர்கள். நம்ம போய் சொன்னால் அவன் கணக்கு எடுக்க மாட்டான் என்று இருந்தால் அவன் கேட்குற மாதிரி யாராவது இருப்பாங்க. இப்போ சில பொடியமாருக்கு சொன்னால் நீங்கள் இப்படி நடக்காதீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். பாப்பா சொன்னால் கேட்பானா, பாப்பா கிட்ட போய் உங்களோட மகன் கொஞ்சம் இப்படி செய்கிறார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று அவங்க உரிய ஆள்கிட்ட போய் சொல்ல வேணும். யார்கிட்ட? உரிய வாப்பா கிட்ட. வாப்பாட்டன்னு சொல்லி, தம்பிட்டுன்னு சொல்லி, மாமன்ட்டன்னு சொல்லி, பெரிய படம் சொல்கிறதில்ல, வாப்பாக்காரன்ட்ட மட்டும் சொல்கிறது. நம்மளாக்கா வாப்பாட்டன்னு சொல்லி, வாப்பாட்ட தம்பி சாச்சா கிட்டன்னு சொல்லி, பெரியப்பா கிட்டன்னு சொல்லி, அப்பாட்டன்னு சொல்லி, மௌத்தா போன அப்பா அவன் எழுப்பி கபரோல சொல்லிவிட்டு தான் வந்துடுறது. மொத்த பேருக்கும் தப்பாட்ட அடிச்சுட்டு வந்துடுறது. உரிய ஆளிடம் சொல்லுவது, இதுவும் நம்மை பற்றி சரியான புரிதலை கொண்டு வரும் என்று இஸ்லாம் பேசுகிறது. சொல்லிட்டு ஃபைல்லம் எஸ்தாத்தியா, வாயால் சொல்லி பார்க்குறோம் கேட்கல, கையால் அதிகாரம் கொண்டு ஒரு டீம் தடுக்குது கேட்கல, நாவினால் சொல்கிறோம் கேட்கல. மூன்றாவது கட்டம் நாம ஒதுங்கி வாரது. நம்மட புரிதல், கடைசி புரிதல் என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை பற்றி அழகாக புரியணும். 2 ஸ்டெப், 2 படித்தரம். மற்றவங்களோட நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பது, என்ன இன்னொரு ஆள் எப்படி புரிஞ்சு கொள்றார் என்பது, என்னை பற்றி தவறாக யாரும் புரிஞ்சிடக்கூடாது என்று 2 கட்டம். மூன்றாவது கட்டத்தை இஸ்லாம் பேசுகிறது, நீ நல்லவனாயிரு, நீ ஆயிரு. ஃபைல்லம் மெஸ்ஸதி ஃபபி கல்பிஹி, உண்ட உள்ளத்தால் அதை வெறுத்து நீ அமைதியாயிரு. நீ ஊர் முழுக்க சொல்லிடாத. சொன்ன கேட்கல, வாப்பாட்ட சொன்ன கேட்கல, மாண்ட சொன்ன கேட்கல, அவன்கிட்ட சொன்ன கேட்கல, இவன்ட்டு சொன்ன கேட்கலன்னு ஊர் முழுக்க நீ பேசாத, நீ மூடிட்டு. அதுதான் உன்னுடைய வதாலிக்கு அல் அஃபுல் ஈமான். அது ஈமானின் படித்தரங்களில் முதன்மையானது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் ஈமாண்ட உறுதித்தன்மை என்கிறதை இஸ்லாம் பேசுகிறது. என்றால் இந்த மூன்றும் இருந்தால் நீங்கள் எங்கேயும் ஊர்பலையாக கழுவ மாட்டீங்க, யாரையும் பற்றி தப்பாக விசாரிக்க மாட்டீங்க. என்ன கிடைச்சாலும் அவன் பார்த்துக்கணும், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு போயிடும். இது இல்லை என்றால் அவனா ஆறு
அண்டா முறைக்கு போகும், அது காலை இழுத்துக்கிட்டு அவன் நல்ல மொழி என்னன்னு இவர் சொல்ல பச்சை பைத்தியம் அவன் வந்து அங்கே அடிக்க அங்கே அஞ்சு அந்த அங்கால போகிறான் என்று கதைக்க அப்படியா வாப்பா அப்படி இல்லையே உம்மா அப்படி இல்லையேன்னு அவனோட குடும்பத்தை அவனோட அப்பா அந்த காலத்தில் குடிச்ச வேண்டும், அப்பாட காலத்துல ஆட்சி காலத்தில் ஆத நம்பியில் போய் நிற்போம், கடைசி மொத்த பொருளுடைய பாவத்தை சுமந்து நரகத்தில் போய் நிற்போம். அப்போ இதைத்தான் இஸ்லாம் புரிதலை சரியாக இருந்தால், புரிந்துணர்வு சரியாக இருந்தால் யாரையும் பற்றி இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் தவறாக சித்தரிக்க மாட்டார்கள், தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தப்பெண்ணம் யாரையும் பற்றி கொள்ளத்தில் நம்மளோடு இருக்கிற 1000 பேரா எப்படி என்ன இருக்கட்டும், அவன் கஞ்சாக்காரனாக இருக்கட்டும், குடிகாரனா திருடனாக இருக்கட்டும், நல்லவனா தொழுகையாளியாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட நல்லா இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற இந்த புரிந்துணர்வோடு வாழ்கிற சமுதாயம்தான் தலை சிறந்த சமுதாயமாக அல்லாஹுடைய தூதரை வளர்த்தெடுத்தார்கள். அதனால்தான் சஹாபாக்களோடு இருந்த முனாஃபிக்கீன்களையும் சஹாபாக்கள் நல்லவர்களாக பார்த்தார்கள். சஹாபாக்களோட நயவஞ்சவர்கள் எதிரிகளை கூட சஹாபாக்கள் மன்னித்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாவை கொல்ல வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணம் ரசூலுல்லாவுடைய அந்த புரிந்துணர்வு. ரசூலுல்லா கொடுத்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நானும் நீங்கள் ஏற்றுக்க இந்த மார்க்கத்தை அவள் சரியாக புரிந்ததன் காரணம்தான் உமர் அலியை கூட முஸ்லீமாக மாற்றியதுங்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஃபத்ஹு மக்கா வெற்றி, அபூ சுஃபியானை கொல்லணும் என்று தெரிந்தவர்கள், அபூ சுஃபியான் கையில் கிடைத்தால் ரசூலுல்லா கொலை பண்ணியிருப்பார்கள். அந்த ஃபத்ஹு மக்காவின் போது ரசூலுல்லா அறிவிப்பு கொடுத்தார்கள், யார் எல்லாம் இந்த காபாவுக்குள்ளேயும் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளும் தஞ்சம் புகுகிறார்களோ அவர் அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னாங்க. யாரு? அபூ சுஃபியான் இஸ்லாத்தின் பரம எதிரி. உஹது போர், இந்த பத்ர் போர் உருவாகுவதற்கு பிரதான காரணகர்த்தா அபூ சுஃபியான். உஹது போரில் திரும்ப ரசூலுல்லாஹ் அடிக்கணும் என்று களை கட்டியவர் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியானுடைய அறிவித்தல ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சா தெரியுமா? ஃபத்ஹு மக்கா, ஆயுதம் இல்லை, எதிரிகளோட சண்டை இல்லை, முரண்பாடு இல்லை, டிரெக்டாக மக்களை உலகம் பேசுகிற ஒரு வரலாறு. எந்த ஒரு யுத்தமும் கலவரமும் இல்லாமல் ஒரு யுத்தம் நடந்ததால் ஃபத்ஹு மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றியின் போது எல்லா மக்கள் மக்காவில் பயந்தார்கள், எதிரிகள் எல்லாம் பயந்து போனார். ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் தெரியாது, நிபந்தனையை மீறிவிட்டோம், வாக்கு மாறிவிட்டோம், என்ன வேண்டாலும் செய்யலாம். நடுங்கி கொண்டிருந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த அறிவித்தல் இஸ்லாம் இதுதான் என்பதை ரசூலுல்லாஹ் அழகாக கொடுத்தார்கள். யாரெல்லாம் இந்த காபாவுக்குள் நுழைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்குள் தஞ்சம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் உயிர் உடைமை சொத்துக்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள். என்றால் உறவுகளே, அந்த எதிரி அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளையும் இஸ்லாம் போதிக்கிறத ஒரு எதிரி மாறினார் என்றால் நிச்சயமாக இஸ்லாத்தின் பண்பாடு அவரை மாற்றி இருக்கிறது என்றால் உறவுகளை நானும் நீங்களும் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு நம்மை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நம்மை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தை சரியாக பேசினார்கள், நம்மை பார்த்து இன்னும் எத்தனை பேர் இஸ்லாம் முஸ்லிம்களா மாஷா அல்லாஹ் அவங்க நல்லவன் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்களா, இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அவனெல்லாம் ஏமாத்துக்காரன், ஃப்ராடுகள், கல்லனுகள் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக நாங்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறோம். நானாக்கு தம்பி விசுவாசம் இல்லை, தம்பிக்கு வாப்பா நம்பிக்கை இல்லை, உம்மாக்கு புள்ள நம்பிக்கை இல்லை, புருஷனுக்கு பொண்டாட்டி நம்பிக்கை இல்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை, அதிபருக்கு மற்றவங்க நம்பிக்கை இல்லை, மற்றவங்களுக்கு அதிபர் மேலே நம்பிக்கை இல்லை, ஓபிஏக்கு எஸ்சிசி மேலே நம்பிக்கை இல்லை, நிர்வாகத்துக்கு பள்ளி மௌலை மேலே நம்பிக்கை இல்லை, இப்படி எல்லாருக்கும் எல்லாரும் மேலே நம்பிக்கை இல்லை. கடைசியில் என்ன நடக்கின்றால் எல்லாமே பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நரகம் மட்டும்தான். அப்போ இஸ்லாம் எல்லாரையுமே அழகான முறையில் புரிந்து கொண்டு நல்ல எண்ணத்தோடு நடன்னு சொல்லுது. அதனால்தான் இறுதியாக ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரதான காரணம் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம்னு முடிச்சாங்க. சொல்லுவாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் என்று சொன்னார்கள். சகோதரனை விரோதியாக நாங்கள் பார்க்க மாட்டோம், அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு பக்கபலமாக இருப்போம் என்கிற இந்த சிந்தனை போக்கை கொண்ட அடியார்களாக இந்த புரிந்துணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் தப்பெண்ணத்தை விடுங்கள். எப்போது நான் தான் அகந்தையை விடுவோம். எப்போது இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு நலவை வைத்து கிடக்கிற இந்த புரிந்துணர்வோடு நல்ல புரிந்துணர்வு செயல்பாடு வாழ்ந்து மரணித்த நல்ல அடியார்களுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்கிற நல்ல அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாற்றி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.